வருக வருக, உண்மையே பேசும் உத்தமரே வருக வருக. நான் எப்போதும் உண்மை பேசுகிறவன் தான். அதற்கு ஆதாரம் வேண்டுமா? அதோ உங்கள் கையில் இருந்ததே தங்கச் சங்கிலி. அதுவும் எங்கள் கிராமத்தில் கொள்ளையடிக்கப்பட்ட பொருள்தான். அப்படியானால் இன்னொரு உண்மையை சொல். என் தம்பி கொல்லப்பட்டானே, அது தவறா? பெண்ணொருத்தின் கற்பை சூறையாடு எத்தடித்தானே, அது மட்டும் சரியா? கற்பழிக்கும் சலுகை கூட தம்பிக்கு தரப்பட்டிருக்கிறதா? கற்பை கண்ணன காப்போம், கற்புக்கு களங்கம் என்றால் உரையே அழிப்போம். அப்படியானால் அவனை கொன்றவன் நீதான். நான் இல்லை. நீ இல்லை? இல்லை. ஆனால் கொன்றவனே உனக்கு தெரியும். தெரியும். யார் அது? சொல்ல முடியாது. ஏன் முடியாது? எங்கள் குற்றச்சாட்டுக்கு நீங்கள் சமாதானம் சொல்லவில்லை, குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனையும் கொடுக்கவில்லை. உங்கள் கேள்விக்கு நான் மட்டும் எப்படி பதில் சொல்வது? சொல்ல போகிறாயா இல்லையா? சொல்ல வைக்கிறேன் பார். அது உங்களால் முடியாது. மக்கள் என்றுமே ஏமாளிகளாக இருந்து விடுவார்கள் என்று எண்ணாதீர்கள்.